வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி வந்து சத்து மாவு எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க. அதுக்கு தேவையான இருப்ப இந்த சத்து மாவு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இதுக்கு என்னென்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் முளை கட்டி வச்சுருக்குறாங்க. 1/4 கிலோ கொள்ளுங்க, 1/4 கிலோ கம்பு, 1/4 கிலோ சோளம், கோதுமை 1/4 கிலோ, சுண்டல் நாட்டு சுண்டல் வந்து 1/4 கிலோங்க, பச்சை பயிறு 1/4 கிலோ, ராகி 1/4 கிலோ, சோயாபீன்ஸ் 1/4 கிலோங்க, பார்லிக்கு மட்டும் 150 கிராமுங்க, ஏலக்காய் ஒரு 50 கிராமுங்க, முந்திரி ஒரு 125 கிராமு, பாதாம் பருப்பு ஒரு 125 கிராமு, பிஸ்தா வந்து ஒரு 125 கிராமுங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணணுங்க. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப குக் பண்ணணும் கூட அவசியம் இருக்காங்க. ஏன்னா முளை கட்டியாச்சு. நேற்றுக்கு வந்து இது 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா காலையில் நேற்றுக்கு 9 மணிக்கு ஊற வச்சு நைட் ஒரு 7-8 மணிக்கு முளை கட்டி வச்சாச்சுங்க. துணியில் இந்த மாதிரி துணியில் கட்டி போட்டு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சாக்கா அது நீ காலையில் நைட்டு பண்ணிட்டாங்க. நீ காலையில் வந்து எல்லாம் வந்து முளை கட்டிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை கட்டியிருக்கு, முளை வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி துணியில் பாருங்கள், சுண்டல்லாம் கூட நல்லா வந்துடுச்சிங்க. சோயாபீன்ஸு சுண்டல் தான் பாருங்களேன். இந்த மாதிரி துணியில் நல்லா ஊற வச்சுட்டு இது பண்ணிங்கனாக்கா, துணியில் கட்டி வச்சிட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், சுண்டல் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா முளை கட்டியிருக்குதுங்க. பச்சை பயிரும் நல்லா முளை கட்டியிருக்குதுங்க. எல்லாமே நல்லா முளை கட்டியிருக்குங்க. இப்போ இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இது நல்லா 2 நாள் நல்லா வெயில சுள்ளுன்னு காயஞ்சிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணணுங்க. ஓகேங்க. பாருங்கப்பா, இப்போ வந்து சத்து மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணால் ஒரு டம்ளர் சுடு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவளுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது வந்து 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிற சூடு வந்தோடனே குடிக்கலாம். இல்லை ஒரு கொதிக்க விட்டு கூட சாப்பிடலாம். இது வந்து ஜீரணம் ஆகாதுங்கிற பயம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நல்லா காய வச்சிட்டோம், வறுத்து விட்டு அதிலே கொஞ்சம் பாதி இதாகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நன்றி.